அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், கிரகங்களுடைய அமைப்பு இந்த 15 நாட்களில் எங்கெங்கே அமையப்பெற்றிருக்கு, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவரும் அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. பொதுவாக ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் இந்த 15 நாட்களில் என்ன மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் குரு, அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த 15 நாட்களில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 16/7/2024 அன்று சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதற்கேற்றவாறு எதை செய்தாலுமே அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடும் குணமுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் அகலும், மனதில் உற்சாகம் பிறக்கும். ஆனாலுமே வீண் பகைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது. குடும்பத்தை பொறுத்தவரையில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் அப்பொழுது வந்து போயிட்டே தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. மேலும் கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் காணப்படும். சகோதரர்கள், தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சமையல் செய்யும்போது நீங்கள் முக்கியமாக கவனத்தை அந்த இடத்துல வைப்பது ரொம்ப நல்லது. எதிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் கடன் கொடுக்கும்போது நீங்கள் கவனமாக பார்த்து கொடுப்பது நல்லது. வாகன வசதி உண்டாகும். அதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்ற நீண்ட நாள் ஆசை கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்களிடம் வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் செஞ்சாலுமே அதில் நிதானத்தோடு செய்வது ரொம்ப நல்லது. கெட்ட விஷயமாக நடக்க இருந்தால் கூட நீங்கள் இப்படி நிதானத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு
நல்லதை தரக்கூடிய விஷயமாக தான் மாறக்கூடுங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருப்பது நல்லது. மேலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு குறிக்கோள் ஏற்ற போல் வீண் அலைச்சல்களும் கூடுதல் உழைப்பும் இருக்கக்கூடும். சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகரமாக நீங்கள் முயற்சி செய்வீங்க. மேலும் அலுவலக விவகாரங்கள் சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. மேலிடத்தில் மனவிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் தன வரவு கிடைக்கும். உங்களிடம் திறமை பழிச்சிடும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரியம் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். ஆனாலுமே எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையோடு பேசி பழகுவது நல்லது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. மேலும் பாடங்களை கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான ஆதாயம் கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்கள் துணைவியார் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உங்களுக்கு நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் அவங்க இந்த காலகட்டத்தில் தானாகவே முன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்வாங்க. இந்த விஷயம் உங்களால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த 15 நாட்களில் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அவர்களின் மூலியமாக உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களில் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் அதிக அளவில் காணப்படும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மேலும் பயணம் மூலமாக நிறைய விதமான சுகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக மாறுவாங்க. மேலும் கொடுக்கல் வாங்குதலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மேலும் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது புதிய விஷயம் தொடங்கியிருக்கீங்க அதில் மந்தமாக இருந்திருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அந்த மந்தமெல்லாம் மாறி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரண் அடைவாங்க. எதிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. மேலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதங்களும் தடைகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் எதிர்பாராத பணவரத்து திருப்தியை கொடுக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கொண்டு வந்து சேர்க்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் நீங்கள் அதிக அளவில் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கெடணும் அப்படின்னு சொல்லி செயல்படக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே காணாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் படித்து வர, முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் இதுவரைக்கும் தீர்வே கிடைக்காத பிரச்சனையாக இருந்தால் அந்த விஷயங்கள் கூட நல்லபடியாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் முருகப்பெருமானை நினைத்து தினந்தோறும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தித்து வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குது, கிரக மாற்றங்களுடைய நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, மேலும் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.